கியோரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நாள் என்னோட கமெண்ட்டை இதில் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கொஷனை, அதாவது நியூசிலாண்டில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் என்னோட நிறைய வீடியோஸில் வந்து ஒரு கமெண்ட்டான ஒரு கொஷின்ஸு. ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாகவே பண்ணலான்னு சொல்லிட்டேன். அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்னு. இங்கே நியூசிலாண்டோட அக்ரிகல்ச்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிஷரிஸ் வரும், டெய்ரி ஃபார்ம் வரும். இது நான் வந்து தனித்தனியான வீடியோவாகவும் நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து இது கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா ஃபார்ம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்தையும் அதாவது ஃபிஷரிஸ், டெய்ரி ஃபார்ம், அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து தான் ஹார்டிகல்ச்சர். இது எல்லாமே தான் வந்து அக்ரிகல்ச்சர் கடியில் தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வருது. ஸோ இது வந்து இன்னொரு பேர் வந்து ஃபார்மிங் ஜாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து வந்து ஸ்மால் கண்ட்ரீஸாக, லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப சின்னது தான் கம்பேரிங் டு அதர் பிக் கண்ட்ரீஸு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பச்சை பசுமையாக இருக்கும். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்ட்ரி சைடு போனால், அதாவது இந்த ஆக்லண்ட், வெல்லிங்டன், கீழே சவுத் ஐலண்டில் வந்து கிரைஸ்ட் சர்ச், இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸை தவிர்த்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா, அவுட்ஸ்கர்ட்ஸில் போனீங்கன்னா கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லுமே ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து மனுஷங்களை விட வந்து ஷீப்பு, பின்ன கவு, இந்த பசுக்கள், இந்த மாதிரியான விலங்கினங்கள் வந்து ஜாஸ்தி. ப்ளஸ்ஸு மானும் ஜாஸ்தி. அதாவது உலகத்திலே வந்து ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் மானோட மீட், அதாவது வெனீசன்னு சொல்லுவாங்க, அது வந்து நியூசிலாண்டில் தான் போகுது. ஸோ நான் வந்து ஏன் இந்த வீடியோவை இப்போ பண்ணுறேன்னா, இது ரொம்ப வந்து இங்கே வந்து நியூசிலாண்டில் வந்து இப்போ வந்து இந்த மாதம் வந்து செப்டம்பர், இந்த வாரத்தோடு வந்து டேலைட் சேவிங்னு சொல்லுவாங்க, டைம் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்ப்ரிங்கு முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நிறைய ஜாப் அவைலபிளில் நான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்ஸோடு நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் வீசாவில் வரீங்க, உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் வீசா பற்றி, ஒர்க் வீசா பற்றி, ஸ்கில் மைக்ரண்ட், அன்ஸ்கில் மைக்ரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் டு ரெசிடென்சி, டிபெண்ட் வீசா, இது மாதிரி நம்ம சேனலில் போய் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். சீசனல் ஒர்க் வீசா பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து சீசனல் ஒர்க் வீசா இருக்குதான்னு நீங்கள் இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு வந்து இந்த ட்ராவலிங் வீசாஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சம்மர் மாதிரியான சீசனில் வந்து நியூசிலாண்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஃபார்மில் வந்து வேலை பார்த்துட்டு அவங்களோட ஹாலிடே டைமில் வந்து கொஞ்சம் பைசாவும் சம்பாதிப்பாங்க. வந்து ட்ராவலிங் ஒர்க் வீசானோ சொல்லுவாங்க. எனிவே, கம்மிங் டு இது, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல. அதாவது நியூசிலாந்து மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஜாப்ஸுமே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ் தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணாலும், ஒரு மெக்டானல்ட்ஸ், KFC இந்த மாதிரி செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணாலுமே வந்து அந்த ஜாப் வந்து ப்ரொஃபஷ்னல் ஜாப்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து வந்துட்டீங்க, ஸ்டூடெண்ட்டாக வரீங்க, உங்கள் ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வரீங்க, எய்தர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, அவர் வந்து டிபெண்ட் ஒர்க் வீசாவில் வரலாம். ஸோ அவங்க வரும்போது அவங்க இங்கே வேலை தேடுறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீல்டில் கிடைக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு பில்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் தான். இந்த சம்மர் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வெப்சைட்ஸ் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போய் ஃபார்மிங் ஜாப்ஸ் இன் நியூசிலாண்டுன்னு போட்டால், இல்லை அக்ரிகல்ச்சர்னு போட்டால் உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் அவைலபிள்னு பார்த்துக்கோங்க.
நியூசிலாண்டில் இப்போ சம்மர் ஆரம்பிக்கிற போகிறனால நான் சொன்ன வெப்சைட்ஸ் பேர் எல்லாமே இருக்குது பார்த்துருங்க. இதில் வந்து ட்ரேட்மீ ஜாப்ஸ் வெப்சைட் இருக்குது, seek.co.nz, நியூசிலாண்ட் ஃபார்மிங் ஜாப்ஸு, நியூசிலாண்ட் சோர்ஸு, அதுக்கப்புறம் ட்ரேட்மீ வெப்சைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இண்டீடுன்னு சொல்கிற வெப்சைட்டு, அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் வந்து நியூசிலாண்ட் ஃபார்மிங் ஜாப்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் வந்து லிமிட்டட் பீரியடில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்துட்டு பாருங்கள், பேக் பேப்பர்ஸ் சொல்கிறது அந்த ட்ராவலிங் பீப்புளோட ஜாப்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து வேலை கிடைக்காத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது வந்து டெய்ரி ஃபார்ம்ஸு எவ்வளோ $20 to $30 per hour கொடுக்குறாங்க. அவங்க அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது தவிர்த்து வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸ் இன் நியூசிலாண்ட் போட்டிங்கன்னா பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் ஃபாரஸ்ட்ரி ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 100+ ஜாப்ஸ் இருக்குது. இண்டீட்லேயே வந்து 19 செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஓவர்சீஸ்லேருந்து வரதாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போயிட்டு, அதாவது immigration.co.government.nz இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் லீஸ் இமிக்ரேஷன், அதாவது அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபாரஸ்ட்ரி பாருங்கள், சம்மரில் வந்து இவ்வளோ ஒர்க் இருக்குது. அதில் வந்து க்ரீன் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் என்னெல்லாம் டிப்ஸ். இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸில் வந்து என்னெல்லாம் க்ரீன் லிஸ்ட்டு, எப்படிப்பட்ட மாதிரி வீசாலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ரெசிடென்ஸ் வீசா, ஒர்க் டு ரெசிடென்சி, அவங்க அந்த டிப் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இதை ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒர்க் டு ரெசிடென்சி, ஸ்ட்ரைட் டு ரெசிடென்சி வீசா எல்லாம் இருக்கும். இது வந்து இதில் வந்து நிறைய ஃபார்மிங்கில் வந்து க்ரீன் லிஸ்ட்டு ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன வெப்சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரேட்மீ, இண்டீடு, ஜாப் சர்ச் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாபை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துருக்கிற எம்ப்ளாயர் வந்து வீசா ஸ்பான்சர் பண்ணுறாங்களான்னு இருக்கணும். இன்னொரு சில கொஷின்ஸ் என்னென்னா, இந்த கமெண்ட்டில் கேட்குறது வந்து இது வந்து ஃபேக்காக ஒரிஜினலாக. நீங்கள் இந்த க்ரீன் லிஸ்ட்டு இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போய் க்ரீன் லிஸ்ட்டில் பார்த்தாவே வந்து உங்களுக்கு எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் வந்து ஜென்யூனான எம்ப்ளாயர்ஸான தெரியும். ஏன்னா அவங்களே வந்து ஸ்பான்சர் அக்ரிடேட்டட் ஒர்க் வீசான்னு ஒரு நம்ம சேனலில் வந்து மமா வி கிவி தமிழச்சி சேனலில் வந்து ஒரு தனியான ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். அவங்க வந்து க்ரீன் லிஸ்ட் எம்ப்ளாயர்னே இருக்கும் இமிக்ரேஷனில், அவங்க வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து நார்த் ஐலாண்டு, அதாவது உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து வந்து நார்த் ஐலாண்ட் அண்ட் சவுத் ஐலாண்ட். நார்த் ஐலாண்டில் வந்து டரானாக்கின்ற பிளேஸில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். அதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் சம்மந்தமான ஜாப்ஸு நான் சொல்லும் போது, விவசாயம்னு சொல்லும்போது இவங்க வந்து ஃபார்முன்னு தான் சொல்லுவாங்க. அகெயின் நான் சொல்கிறேன், அதில் வந்து ஃபிஷரிஸ் வரும், டெய்ரி வரும், தோட்டக்கலை வரும், எல்லாமே வரும். ஸோ சவுத் ஐலாண்டில் பொறுத்த வரைக்கும் டவுன் சவுத் இன்வர்கார்கில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். இதில் மோஸ்ட்லி இந்த ஜாப்ஸில் எல்லாம் வந்து அவங்களே வந்து ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் தான் வீசா க்ரைட்டீரியா, ஜாப் அவைலபிலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலரின்னு பார்க்கும்போது இங்கே வந்து 55,000 65,000 வரைக்கும், அதாவது 1 ஹவருக்கு வந்து மினிமம் $26 பே பண்ணோம். 55,000 இந்தியன் பைசாக்கு இன்றைக்குள்ள இதுக்கு வந்து 50 ரூபான்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 28 லட்சத்துலேருந்து 33 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இது தவிர்த்து வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்தோ ஸ்ரீலங்காலேருந்தோ இல்லை வேர்ல்டில் இருக்க எங்கே இருந்தோ நீங்கள் இங்கே அக்ரிகல்ச்சர் பார்க்க ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்துட்டு வேலை எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா சர்டிஃபிகேட், டிப்ளமோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் தருவாங்க. அதே மாதிரி மாஸ்டர்ஸ் படிச்சிங்கன்னா வந்து 3 இயர்ஸ் தருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஜாபும் தேடிக்கலாம்.
ஸோ இங்கே வந்து என்னென்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸு மெயின்லி சவுத் ஐலாண்டில் இருக்கிற ஒட்டாகோ யூனிவர்சிட்டிஸில் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இங்கே வந்து கம்மியாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா நியூசிலாண்ட் சர்டிஃபிகேட் இன் அக்ரிகல்ச்சர் ஆர் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வெப்சைட்ஸில் போய் பாருங்கள், யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸில். ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணும்போது இப்போ நீங்கள் இங்கேயே இருந்து வேலை தேடி இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீங்கள் வேலை பண்ணும்போது ஓகே சொல்லி நீங்கள் வேலையை எடுங்க. ஏன்னா இஃப் இட் வாஸ் மீ ஐ வுட் டூ தட். ஏன்னா உங்களுக்கு அது வழியாக வந்து உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கலாம். இது வந்து அகெயின் டெல்லிங் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாப்புமே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ் தான். எவ்ரி திங் ஹஸ் இட்ஸ் ஓன் எத்திக்ஸ் அண்ட் ஸ்டஃப். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பிஎஸ்சி அக்ரியோ இல்லை மாஸ்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய நான் சொன்ன வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ வெரி பூமிங் ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும். அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் இருக்குன்னு. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் எக்கானமிஸ்ட், ஃபார்ம் மேனேஜர், சாயில் அண்ட் பிளான்ட் சயின்டிஸ்ட், கன்சர்வேஷன் பிளானர், கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சரலிஸ்ட் அதாவது தோட்டக்கலை நிபுணர். அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரல் சேல்ஸ் பர்சனாகவும் இந்த கெரியர்ஸ் இருக்குது. இதெல்லா கெரியர்ஸும் வந்து நான் பார்த்த வெப்சைட்ஸில் இருக்கிற அவைலபிள் ஜாப்ஸு. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த நார்த் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது ஆக்லாண்டில் தாண்டி நீங்கள் ஹாமில்டன் சைடில் போனீங்கன்னா அங்கே வந்து உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் இதெல்லாம் நிறைய சாகுபடி நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சம்மர் வந்து இங்கே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மற்ற வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிலையும் குளிர் இருக்கும். ஒயிட் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டிசம்பர் வரும்போது. இங்கே மட்டும்தான் வந்து ஹாட் கிறிஸ்மஸ், அதாவது சம்மர். கிறிஸ்மஸில் வந்து சம்மராக இருக்கும் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து செரீஸ், பெரிஸ் இந்த மாதிரி எல்லாம் பிக்கிங் எல்லாம் நடக்கும். ஸோ சில இந்த மாதிரி அவர்லி ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் வேலை கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஒர்க் வீசா பற்றி பேசியிருக்கேன். இந்த மம்மா விக்கிவி தமிழச்சி சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, ஜாப் எப்படி கிடைக்கிறது, சிவியை போட்டிருக்கேன், கவர் லெட்டர் எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த ஒர்க் வீசா பற்றி பேசியிருக்கேன், அக்ரிடேட்டட் ஒர்க் வீசா, சீஸ்னல் ஒர்க் வீசா, விசிட்டர்ஸ் வீசா, இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கேன். ஜாப் வந்துட்டு அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் கரெக்டான வேர்ட்ஸ் உங்களோட சிவியில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட சிவி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறத பற்றியெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா சம்மர் வரனால இந்த ஒர்க்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோவை. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெப்சைட்ஸில் இருக்கிற நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸையும் பாருங்கள். ஏதாவது ஒரு ஒன்று பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணும்போது வந்து யாருக்காவது எங்கேயோ ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணுற டைம் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும். ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன் who are looking for the jobs and who wanted to migrate to New Zealand. Until we meet in the next video, bye for now.